யோ ஏந்திரி, நீ கிளம்பு. ஏன் பப்பி சொன்ன கேட்க மாட்டேங்கிற? அத வேணும்னா என்ன அர்த்தம்? அதை என்னால் செய்ய முடியாது. பப்பி எக்ஸ்ட்ரா காசு தரேன் பப்பி. நீ காசு கொடுத்தா என்ன வேணா செய்யணுமா? அது என்னால முடியாது. எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தரேன் பப்பி. நீ 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டேன். ஏ, உனக்கு அதுலதான் சந்தோஷம் இருக்குதா, மத்ததுல இல்லையா? இருந்தாலும் அது தேவைப்படுது. உன் பொண்டாட்டி கிட்ட கேட்க வேண்டியது தானே? அவ ஒத்துக்கலங்கிறனால தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். உன் பொண்டாட்டி மாதிரி நானும் பொண்ணு தானே, என்னால அது முடியாது. நீ கிளம்பு. என்ன பப்பி ரொம்ப பந்தா பண்ற? நான் உன் ரெகுலர் கஸ்டமர் தானே. நீ இனிமே வரவே வேணாம். செந்திலுக்கு மட்டும் எல்லாம் பண்ற, எனக்கு என்ன முடியாதுன்ற? எந்த செந்தில்? அதான் ஈபில வேலை செய்யறேன். இன்னைக்கு நான் அவனும் ஒன்னாதான் சரக்கு அடிச்சோம். அவன் தான் சொன்னான், பப்பிக்கிட்ட கேளு செய்யணும். ஏன் பப்பி செந்திலுக்கு ஒத்துக்கிற, எனக்கு முடியாதுன்ற? அவனை நான் லவ் பண்றேன். நான் பப்பி நீ போய் லவ்வுக்கு பேசிக்கிட்டு. ஏ, எனக்கு மனசு இல்லையா? நான் யாரையும் காதலிக்க கூடாதா? என்ன லவ் பண்றியே, மத்தவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு செந்தில் கேட்டான். அதனால்தான் யாருக்கும் செய்யாத விஷயத்த அவனுக்கு ஒத்துக்கிட்டேன். மனசுல இருக்கிற காதல உடம்பு மூலமா தானே வெளிப்படுத்தணும். எனக்கு அப்படிதான் தெரியும். நீ இவ்வளவு ஃபீலிங்கா இருக்க, ஆனா அந்த செந்தில் நீ பண்ணதை பாக்குறவங்கிட்ட எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு போட்டும் விடு. அவன் என்ன லவ் பண்றேன்னு போய் சொல்றான்னு தெரியும். தெரிஞ்சேதான் ஏமாறுறேன். பப்பி கடைசியா சத்தியமா மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செந்தில லவ் பண்றேன். என் லவ்வர்க்குன்னு நான் வச்சிருக்க ஒரே விஷயம் அதான். ப்ளீஸ். ஏய் பப்பி, ஏன் கையில் எடுத்து கும்பிடுற? சரி விடு, இனிமே அந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். தேங்க்ஸ்.